வணக்கம். உலகத்துக்கு உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். இன்று சரியான முடிவுகளை எடுப்பது எப்படி, ஹவு டு மேக் ரைட் டிசிஷன். சரி, இனியாவது சரியான முடிவுகள் எடுப்போம் யோசிப்போம். என்ன, மனிதர்கள் தங்கள் மூளையால் முடிவுகளை எடுப்பதே ஒரு பெரிய பிரச்சனையான விடயமாக இருக்கும்போது இங்கே சரியான முடிவுகளை எடுப்பது என்பது மிகவும் கடினமானது. சரியான முடிவுகளை எடுப்பது என்பது பல தவறான முடிவுகளின் அனுபவங்களின் அறிவே சரியான பல நல்ல முடிவுகளை எடுக்கவும் வைக்கிறது என்றே பல மூளை மனையியல் ஆராய்ச்சியாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். எல்லா மனிதர்களையும் இயக்குவது அவரவர்களின் மூளையே. அந்த மூளையிலிருந்து உருவாகும் பல எண்ணங்கள், பல சிந்தனைகள் உருவாகி அதன் அடிப்படையிலேயே அவர்களின் செயற்பாடுகளும் பேச்சுக்களும் அமையும். இந்த சிந்தனைகள் செயற்பாடுகள் சரியாகவும் நேர்மையாகவும் இருக்குமானால் அவரின் அறிவு அங்கே போற்றப்படும். அதனால் அவர் நல்லவர், வல்லவர், அறிவானவர் என்ற நற்பெயரையும் அவர் பெறுகிறார். சில வேளைகளில் அவரின் சரியான சிந்தனைகள் எண்ணங்கள் சரியாக வரவில்லை என்றால், தோற்று போனால் அவரை நாங்கள் மட்டம் தட்டுகிறோம். அவரின் ஆலோசனைகள் மீது அவநம்பிக்கையும் கொள்கிறோம். இது எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் இல்லை எங்கள் சமுதாயத்தில் நடைபெறும் ஒரு நாளாந்த சர்வசாதாரண நிகழ்வுமாகும். சரி, இனி எங்கள் மூளை, மனித மூளை எப்போதும் சரியாகத்தான் சிந்திக்குமா என்றால் அது நிச்சயமாக அப்படி நடக்க சந்தர்ப்பம் இல்லை. அப்படி என்னைக்கா சொல்றீங்க? நாங்கள் வடிவா சிந்திச்சு சரியாதான் செயற்பாடுறோம் இல்லையோ? இல்லை, இந்த மனித மூளையானது ஏற்கனவே கொண்டுள்ள அல்ல ஏற்கனவே யாராலும் சொல்லப்பட்ட பல எண்ணங்களால், அவர்கள் கேள்விப்படுகிற விடயங்களாலும் ஒருவரை பற்றிய எண்ணம் மாறுபாடுகள் அடைகிறது, இல்லை வேறுபாடு அடைகின்றன. இந்த மனிதர்கள் ஒருவரை பார்க்கும் போது அவரை பற்றிய சரியான நிலைப்பாட்டை இந்த மூளையால் எடுக்க முடியுமா? இல்லை அவரை பற்றி நாம் ஏற்கனவே யார் மூலமாக அறிந்து கொண்ட பல விடயங்களை வைத்தேதான் எங்கள் மூளையும் செயல்படுகிறது, முடிவுகளையும் எடுக்கிறது. இதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு திரைப்படத்தை சொல்லுகிறேன். இதற்கு உதாரணம் என்றால் எம்ஜிஆர் அவர்களுடன் எப்பவுமே வில்லனாக நடித்த திரு நம்பியார் அவர்களை உதாரணமாக கூறலாம். அவரை பார்த்தவுடன் எங்கள் எல்லோருக்குமே கோபம்தான் பொத்தி கொண்டு வரும், இல்லையா? ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு பக்திமான். ஒவ்வொரு வருடமும் சபரிமலைக்கு மாலை போட்டு போகும் ஒரு பக்தன். ஆனால் அவரின் பட வேடத்தை பார்த்தே நாம் எல்லோரும் அவரை தவறாக கோபமாக பார்க்கிறோம். ஆனா அதுல நான் ஏற்றுக்கொள்றேன். எந்த நாங்களும் சினிமா படங்களை பார்த்து காதல் படங்களை பார்த்து தோல்வி என்ற தாடி வளர்த்து வாழ்வை பாட்டு படிக்கிறோம். ஆனா இந்த கனடால வேறங்க ஒன்று இல்லாட்டி அடுத்த விடுப்பா அடுத்தது. ஆனா நாங்கள் முக்குத்தலவை அந்த காலத்துல தாடியை வளர்த்து உடலை ஒன்றை ஒன்று கண்ணை கண்டு காய்ந்து போட்டோம். அப்படி இருந்த பிள்ளையோ சரி, இனி என்ன செய்யற, வயது போட்டுது, அனுபவம் இருக்க அப்படியே எங்களின் முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம். அப்படியே தான் எங்கள் நிஜ வாழ்க்கையிலும் நாங்கள் கேள்விப்பட்டதை வைத்து எங்கள் முடிவுகளை தவறாக பிழையாக எடுப்பதன் விளைவே இவர் நல்லவர், இவர் கூடாதவர் என்ற முடிவுக்கும் வருகிறோம். இது ஒரு தவறான முடிவாகவும் இருக்கலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள். அது இசை பார்க்க வேண்டாம், அப்படித்தான் இதோ பார்க்கிறோம், இதை செய்யற இல்லைன்னா எதை கேள்விப்படுகிறோம் ஒரு ஆளை பற்றி ஆளை யாருன்னு தெரியாமலே அவரை பற்றி ஒரு தகவலை கேள்விப்பட்டோன்னே எங்களோட மனம் அது சம்பந்தமாக சொல்லும் எடுத்து தரும். அப்ப நாங்கள் அவரை வெறுப்போ விருப்போ அந்த அவற்றை தகவலின் அடிப்படையில் தான் அது செயல்படும். ஒரு நபரை அல்லது ஒரு சிலரை பற்றி இவர் நல்லவர் என்று சிலரும் இவர் கூடாதவர் என்று சிலரும் வெகு சர்வசாதாரணமாக சொல்வதை நான் கேள்விப்பட்டும் இருப்போம். இல்லை, உங்களுக்கு அப்படி நடந்தும் இருக்கும். இது எதனால் இப்படி வேறு வேறான நிலைப்பாட்டை ஒரே மனிதருக்கு நாங்கள் கொடுக்கிறோம்? இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், ஒரு மனிதரை பற்றி அவர் யார், அவரின் குணம் என்ன, உண்மையில் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியாமலேயே தெரியாமலேயே அவரை பற்றிய பல எண்ணங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவரை பற்றி நல்ல விதமாக கேள்விப்பட்டால் அவரை நல்லவர் என்றும், கூடாத விதமாக கேள்விப்பட்டால் அவரை கூடாதவர் என்றும் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோம், முத்திரையும் குத்தி விடுகிறோம். அதன் காரணம் என்ன? அவரை பற்றிய தவறான கருத்து சொல்லபடியா தானே செய்யும். அதனை அது நீங்க நம்புறீர்கள், அதனுடைய நீங்க நம்பினால் உங்களோட மூளையும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுகிறது. என்ன பின்பு அவரை நேரில் காணும் போது உங்கள் மனம் எதை கேள்விப்பட்டீர்களோ, எதை நீங்கள் நம்பீர்களோ அதுக்கேற்றது போன்றே உங்கள் பேச்சும் அமையும், செயலும் அமையும். இதுதான் மனித மூளையின் தொழிற்பாடுமாகும். ஆனால் அவர்கள் அப்படி பார்க்க சில வேளை நாங்கள் அவர்களை பழகி பார்க்க அவர்கள் முகம் டிஃப்ரெண்டா இருக்கு, கன்ஃபியூஸ்மோ, நாங்கள் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டோமோன்னு சொல்லி நீங்கள் மனவருத்தப்படலாம். அது சில வேளை டூ லேட்டாயும் கூட இருக்கலாம். சில வேளைகளில் என்ன ஒருவரை பற்றிய எண்ணம், சிந்தனைகள்
இல்லை நாங்கள் கேள்விப்படுபவைகளை எல்லாம் எங்கள் மூளைக்கு வரும்போது அது சரியானதா இல்லை தவறானதா என்று அலசி ஆராய்ந்து சரியான முடிவுகளை எடுப்பதே நல்லது. மாறாக மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் அப்படியே நம்பி இவர்கள் எடுக்கும் முடிவுகளால் தான் மனிதருக்குள் இல்லை மனித உறவுகளுக்குள் பல பிரச்சனைகள், பிரிவுகள், சண்டைகள் உருவாகின்றன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். இப்படி சரியான முடிவுகளை யோசித்து பகுப்பாய்வு செய்து சரியான முடிவுகளை எடுப்பதும் ஒரு கலையே. அதனால் தான் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த முடிவுகளையும் எடுப்பது கூடாது, ஆற அமர இருந்து யோசிப்பதுதான் நல்லது என்று எங்கள் பெற்றோர்கள் சொன்னார்கள். எங்கே அந்த நேரத்தில் எங்களுக்கு அது விளங்கினதா? இப்பவும் அப்படித்தான் ஐயா. வயசு மனசினார் அறிக்கணும் இந்த விஷயத்தை. இல்ல எந்த நாளும் மனுஷியர்களுக்கா விட மாட்டாரு. எங்க நாங்கள் பெற்றார அப்படி அடித்து சொல்லியும் எங்க நாங்கள் அதில் கேட்டோம். எல்லாமே அது அந்த தன்பாட்டிலேயே நடந்து முடிஞ்சது. கேட்கறதான் கேட்டாத்தானே அதுக்கு எங்க எங்கட முடிவெடுக்க விடுறீங்க? எல்லாத்தையும் நீங்களே எடுக்கிறீங்களா சொல்றீங்க. அது முடிவு எடுக்கப்பட்டு விடும், அதாலே அவர் சொல்றாரா. எங்கே அதை நாங்கள் கேட்டு நடந்தோம். மனிதர்களின் மூளை 2 விதமாக செயல்படுகிறது. ஒன்று உணர்வு பூர்வமாக எமோஷனல் இயங்குவது, 2வது திங்கிங் பிரெயின் யோசித்து முடிவுகளை எடுப்பது. இந்த திங்கிங் பிரெயின் என்பது எப்போதுமே ஆற அமர இருந்து யோசித்து இது ஏன் சரி, இது ஏன் பிழை, இப்படி செய்தால் ஏன் எப்படியான முடிவுகள் வரும் என்று யதார்த்த நிலையில் சிந்தித்து செயல்படுவது. இதுவே எங்களை போன்ற பெரியவர்களுக்கு இருக்க வேண்டிய மூளையுமாகும். மற்றையது சிந்தித்து செயற்படுவோம்னு சொல்றாரா? மற்றையது எமோஷனல் பிரெயின் என்று சொல்லப்படும் உணர்வு பூர்வமாக இயங்குவது. இது சிறு பிள்ளைகளுக்கு இருப்பது போன்று எதற்கெடுத்தாலும் அழுவார்கள், அடம்பிடிப்பார்கள், தான் நினைத்ததையே அடைய வேண்டும் என்று அழுவார்கள். இது குழந்தை பிள்ளைத்தனமான மனது என்று சொல்லுகிறார்கள். ஐயா குழந்தை பிள்ளை அழுது, இது பெருசா சட்டி வாயில் எறியுது. அது நான் கட்பிடிக்க வேண்டி கிடக்கேன். அப்படி எடுத்ததுக்கெல்லாம் அழுது அடம்பிடிக்கும் மனநிலை தனிய இன்றைய நிலையில் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும் என்று சொல்வது இல்லை. துரதிருஷ்டவசமாக அவர்கள் பெரியவர்களாக வந்தால் கூட இப்படியான மனநிலை குழந்தைகளுக்கு உரிய ஒரு மூளை வளர்ச்சியின் நிலையாகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்படியான மூளை வளர்ச்சி பெரியவர்களுக்கு வந்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி தகவலை கூறுகிறார்கள். இவர்கள் தான் யோசிக்காமல் கதைப்பதுண்டு. நான் இதை சொன்னால் மற்றவர்களின் மன நோமோ என்ற சிந்தனை பகுப்பாய்வுக்குட்படுத்தாமல் பலர் இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசியும் விடுகிறார்கள். பின்பு அவர்கள் வருத்தப்படுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை தானே. பேசியதுதான் அந்த வார்த்தை அவரை கொல்லும், அதுதானே உண்மை. இப்படியான பலவித மனிதர்களை நாங்கள் எங்கள் வீடுகளில் இல்லை எங்கள் உறவுகளில் இல்லை எங்கள் சமுதாயங்கள் சந்தித்திருப்பதும் உண்டு. மனிதர்களிடம் தொடர்பாடல் அல்லது பேசுவதென்பது ஒரு கலை. அதை சரியாக பேசுவதும் ஒருவரை பார்த்தவுடன் அவர் இப்படித்தான் என்று மட்டமாக முத்திரை குத்துவதும் ஒரு நல்ல அறிவான மூளையின் வெளிப்பாடாக ஆகாது. எனவே நல்ல முடிவுகளை உங்கள் மனம் சார்ந்து சிந்தித்து அவரின் நடத்தையை பார்த்து முடிவெடுப்பதே நல்லது என்றே நாங்களும் நினைக்கின்றோம். நீங்களும் அப்படியே இருந்து ஒரு மனிதருள் மாணிக்கமாவீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.